ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு சமையல். ஜென்ரலாகவே ஈவினிங் டீ குடிக்கும் போது ஒரு பர்ஃபெக்டான மசால் வடை இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுலேயே கொஞ்சம் வித்தியாசமாக சிக்கன் வடை எப்படி செய்யலான்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வீட்டு சமையல் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற சமையல் வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு உடனே வரும். சிக்கன் வடைக்கு 1/2 கப்பு கடலைப்பருப்பை ஒரு பவுல்ல மாத்தி அதுல தண்ணி ஊத்தி ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். நெக்ஸ்ட் 250 கிராம் சிக்கன் எடுத்து ஒரு பிரஷர் குக்கர்ல போட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ப உப்பு, 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து குக்கரை மூடிட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அது ஒரு 4-5 விசில் வர வரைக்கும் சிக்கன் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்ததும் நமக்கு இன்னும் தண்ணி வத்தலை. ஸோ இன்னும் ட்ரை ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் எல்லாமே எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ சிக்கன் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. நம்ம இதில் இருக்கிற எலும்பெல்லாம் எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததா நம்ம ஊற வச்சிருக்க கடலை பருப்பை எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இது கூடவே பிச்சு போட்ட சிக்கன் பீசஸ் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏத்த மாதிரி 2 பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க, பொடி பொடியா நறுக்கி. அடுத்தது கைப்பிடி அளவு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சோம்புத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸியில நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்டா அரைக்காம இந்த மாதிரி கொரகொரப்பு தன்மையா அரைச்சு எடுத்துக்கோங்க. நீங்க கை வச்சு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுல்ல மாத்திட்டு இது கூட திரும்ப ஒரு கைப்பிடி அளவு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க, பொடி பொடியா நறுக்குனது. கொத்தமல்லி கைப்பிடி அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் கலந்தாச்சு. நம்ம வடை மாவு தயாராயிடுச்சு. எப்பவும் போல நம்ம கடலைப்பருப்பு வடை செய்யற மாதிரி கையாலே தட்டி எண்ணெயில நம்ம பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான். வானல்ல எண்ணெய் நல்லா சூடாக்கிட்டு சிக்கன் வடைய ஒன்னொன்னா சேர்த்து எப்பவும் போல பொன்னிறமா ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இடையில இந்த மாதிரி வடைய திருப்பி போட்டுடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த அளவே போதும். நம்ம சிக்கன் வடை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டைம் வடை செய்யும் போது இந்த சிக்கன் வடையை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வீட்டு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.